அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மகா சிவராத்திரி முதலில் எந்த கோவிலில் தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்களில் இருந்து வெளிப்படுவதற்கும் ஏற்ற மிக சிறந்த விரத நாளாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி திருநாளாகும். உலகிற்கே தலைவனாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபூஜையின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய நன்னாளாக இருக்கும் இந்த மாசி மகா சிவராத்திரி வழிபாடு எந்த தளத்தில் தோன்றியது என்ற புராணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவராத்திரி வழிபாடு எப்படி யாரால் துவங்கப்பட்டது என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சிவராத்திரி தோன்றிய தலம் பற்றியும் அதற்கான புராண கதை என்ன என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் மிகப்பெரிய புண்ணியமாகும். பாரம்பூர் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான முதன்மையான விரதமானதுதான் இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் சிறப்புகள். இந்த சிறப்புகளை பற்றி சொல்லாத புராணங்களே இல்லை. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட திருநாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த நிகழ்வு எங்கு நடைபெற்றது, எந்த ஆலயத்தில் நடைபெற்றது என்ற சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என புராணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்ட போது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதை ஏற்ற சிவபெருமான் மிக பெரிய நெருப்பு பிளம்பாக அக்னி குழம்பாக விண்ணில் பிரம்மாக விஷ்ணு மற்றும் பிரம்மா இருவர் முன்பு தோன்றினார். அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பெரிய பிரம்மாண்ட காட்சி அளித்தது. அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக தோன்றியது. ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார். அவரிடமிருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது. ஆனால் பிரம்மாவிடமிருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை. உயர பறக்க பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்தார். அந்த தாளம்பூ ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார். நெருப்பு பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார். தாளம்பூவும் அதற்கு சம்மதித்தது. தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னதும் கோபப்பட்ட சிவபெருமான் நெருப்பு பிழம்பில் இருந்து வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார். விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதாக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவா என சாபமிட்டார் சிவபெருமான். இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில்தான். இதான் மூவுலகில் திருவண்ணாமலையில்தான் முதலில் அக்னி தோன்றியது என்கின்றனர். இந்த அக்னியில் இருந்துதான் சூரியன், சந்திரன், பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இதிகாசங்களில் எழுதப்பட்டும் உள்ளன. இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த நம்முடைய பரம்பொருள் பரமேஸ்வரன் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார். இதனால் தான் திருவண்ணாமலையில் முதல் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது. மாசி மாத சிவராத்திரி என்று இந்த நிகழ்வு நடந்ததனால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆக மகா சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலையே. திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபடும் மகா சிவராத்திரி கொண்டாடும் மற்ற தலங்களுக்கு பரவியது என உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆக இந்த தலத்தில் ஒரு முறையாவது இந்த மகிமை மிகுந்த இந்த சிவபெருமான் தோன்றிய இந்த அற்புதமான தலத்தில் கண்டிப்பாக இந்த தலத்தில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் மாபெரும் புண்ணியம் மற்றும் சகல சம்பத்தும் கிடைக்கும். மகிமை மிக்க மகா சிவராத்திரி தோன்றியது நம்முடைய திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியுமாகும். முக்கியமாக மகிமை மிக்க இந்த மகா சிவராத்திரி தோன்றிய திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாக இன்றளவும் இருப்பட்டது. ஆக இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்கும்.
முக்கியமாக நெருப்பு பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்ற தாளம்புடம் விவ்வா கேட்டுக்கொண்டது மிகப்பெரிய தவறாக போனது. அதனால் அந்த பிரம்மாவிற்கு இந்த மண்ணுலகில் எப்பொழுதுமே கோவிலே கிடையாது என்பது போல் ஆய்விட்டது. முக்கியமாக இவ்வாறு பொய் கூறக்கூடாது என்பதை பற்றியும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து வழிபடும் உன்னதமான நாள்தான் மகா சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு புராணங்களில் பதகலைகள் சொல்லப்படுகின்றன. இது சிவன் பார்வதற்கு திருமணம் நடைபெற்ற நாள் என்பதே பெரும்பாலானவர்கள் சொல்லுவதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த, பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய மிக அற்புதமான தலமாக மகா சிவராத்திரி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மகா சிவராத்திரி தோன்றியது நம்முடைய திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியுமான ரகசியமாக இன்றளவும் பெருக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக சிவபெருமான் அக்னி பிளம்பாக தோன்றி அனைத்து விதமான தேவர்களுக்கும் முக்கியமாக வரமளித்த நிகழ்வுதான் இந்த சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடந்த திருவண்ணாமலையில் மிகப்பெரிய முக்கியத்துவம். இந்த அக்னியிலிருந்து தான் நம்முடைய சந்திரன், சூரியன் பிரகாசங்கள் தோன்றி தீப ஒளிகள் தோன்றின என புராணங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த அக்னியிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுக்கிறார். இதனால் திருவண்ணாமலையில் தான் முதல் லிங்கோத்பவ வழிபாடு தோன்றியது என்பது உச்சிதமாகிறது. மாசி மாத சிவராத்திரி என்று இந்த நிகழ்வு நடந்தமையால் மாசி மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. இந்த நாட்கள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று திருமணமாகாதவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், பிறரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் நேரடியாக சென்று முறையிட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.